फ्रेंड्स இது உங்க இந்த பிரியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கீரை பொரியலும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஆயில் ஊத்திக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பூடும் தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. மசாலா போட்டுக்கலாம். மசாலானா வத்தல் தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு மசாலா ரெடி ஆகிட்டு, இந்த மசாலா தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப மெயின். ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரியட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய். ஏற்கனவே மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம், அதனால் இதில் வெங்காயம் தக்காளி கம்மியாக இருந்தாலே போதும். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். காம்போட வெட்டி வச்சுருக்கு அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு புளி தேவை, ஆனால் புளி சொல்கிறது மறந்துட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலா அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம புளி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. வச்சுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் கீரையை வெட்டி வச்சுருக்கோம், வெட்டி கழுவி வச்சுருக்கோம். வெங்காயம், மிளகாய், தேங்காய், கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறுவோம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிட்டு, கீரை பொரியலும் ரெடி ஆகிட்டு, வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.